மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய 356 அதிகாரம் அந்த பிரிவை அரசமைப்பு சட்ட உறுப்பை நீக்க வேண்டும் என்கிறீர்கள். சரியான கோரிக்கை, அது வைங்க. இது போல இந்த மாநிலத்துக்கு மீண்டும் மீண்டும் இந்த விவசாய வேளாண்மை எல்லாம் அவன் தலையிடக்கூடாது மத்திய அரசு. அதுபோல கல்வி மீண்டும் மாநிலத்துக்கே வர வேண்டும், பொதுப்பட்டியல் கூடாது என்று இதெல்லாம் வைங்க. இதையெல்லாம் வச்சு பொதுவாக கையெழுத்து போட்டு கூட்டறிக்கையா காங்கிரஸும் நீங்களும் வெளியிடுங்க. மோடிக்கும் ஸ்டாலின் ஆடிக்கும் ரெண்டு எதிரெதிரான ரெண்டு, அதாவது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள்ல, இந்த ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் சொல்லலாம். ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் ஸ்டாலின். அடிச்சு விடுறதில்ல. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி கிடப்பில் போட்டு ஒரு ஐவாஷுக்காக போட்டீங்க. நாரி சக்தி, பெண் சக்தி மேல உனக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்துச்சுனாக்க இந்த தேர்தலை கொண்டு வந்துடலாமே. இந்தியாவை ஜனநாயக கூட்டாட்சி குடியரசாக நிலைநிறுத்துவதில் திமுக உறுதி கொண்டுள்ளது. இடையில 4 ஆண்டுகள் டாக்டர் சுப்பராயன் என்ற தமிழர் முதலமைச்சராக இருந்து சுயேட்சை அரசு ஆட்சி நடத்தினாரே, அதுல சேர்த்தியா? உங்க சேர்த்தியா? அவர் நீதி கட்சிக்காரரா? நாங்க நல்லா தான் செஞ்சோம், அவங்க செய்யல. யார் அவங்க? உங்க கூட்டாளி தான் செய்யல. இந்திரா காந்தி செய்யல, மன்மோகன் சிங் செய்யல, வாஜ்பாய் செய்யல. அவங்களோட தான் கூட்டணி. யாரோட கூட்டணி இல்லை? நீங்க தமிழ்நாட்டில் செய்கிறோம், தமிழ் தான் உலகத்தில் மூத்த மொழின்னு சொல்கிறோம், தமிழை வந்து பாராட்டுறோம். தமிழன் தலையில், தமிழச்சி தலையில் ஐஸு வச்சு ஓட்டு வாங்கிறதுக்காக பொய்ய புழுகை என்ன வேணாலும் பேசலான்னு பேசுகிறீங்க. உங்களுக்கு உண்மையில் பற்று இருந்திருந்தால் பாரத அன்னை சிலை நீங்கள் வச்சீங்கன்னா படம் வைத்திருக்கிறேன்னா தமிழன்னை படமும் வச்சு அதுக்கு மாலை போட்டுருக்கணும். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். தேர்தல் சர்க்கஸ்கள் தொடங்கிவிட்டன. ஒரே பரபரப்பு, கலேபரம், மக்களிடையே இல்லை, தலைவர்களிடையே. அதுவும் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர் நடத்தும் தெருக்கூத்துகள் கொஞ்ச நஞ்சமல்ல, சகிக்கத்தக்கவையாக இல்லை. இதுவரை இருந்த தலைமை அமைச்சர்களில் இவ்வளவு மோசமாக, கண்ணிய குறைவாக, ஒரு தலைமை அமைச்சருக்கு உரிய வரம்பை மீறி தேர்தல் சதிராடுவது என்பதும், தெருவிலே நின்று சதிராடுவது என்பதும் மோடிதான், வேற யாரும் இல்லை. பொய்க்கு அஞ்சாதவராக இருக்கிறார், பொய் போடுவதற்கு அஞ்சாதவராக இருக்கிறார். ஆமா, தமிழை அவ்வளவு பாராட்டுகிறார், தமிழை பாராட்டுகிறார். ஆனால் தமிழ் மொழியை இந்திய அரசிலே ஆட்சி மொழிகளில் ஒன்றாக சேர்க்க மறுக்கிறார். தமிழ் மொழியை கல்வி மொழியாக அவர்களுடைய தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்திக்கு நிகராக, சமஸ்கிருதத்துக்கு நிகராக தமிழை சேர்க்க மறுக்கிறார். இப்படி சர்வசாதாரண பொய் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டாக பல செய்திகளை சொல்லலாம். நாங்கள் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் வாழ்வளிக்க வேண்டும் என்றால் எங்களால் தான் முடியாது, பாஜக தான் வாழ்வளிக்க முடியும். இவர்களுடைய ஆட்சியில் தான் விவசாயிகள் கட்டுப்படியான விலை, ஒரு ஒரு வரம்பை கொண்டு வந்து நெல்லுக்கு, கோதுமைக்கு போன்ற வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும். அரசாங்கம் அமைத்த எம்.எஸ். சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. அரசின் கொள்கைகளில் ஒன்று கட்டுப்படியான விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று. அதை நிர்ணயம் செய்யுங்கள், அதற்கு ஒரு சட்டம் போடுங்கள் என்று விவசாயிகள் 2 ஆண்டுகளுக்கு முன் போராடினார்கள். 150 நாள் 200 நாள் போராடினார்கள். 700 பேருக்கு மேல இறந்தார்கள் அந்த போராட்டத்திலே. கயவர்களால் சுட்டு கொல்லப்பட்டவர்கள், நோயாளிகளாக மாறி இறந்து போனவர்கள் பலர் அங்கே.
இப்பொழுது அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் கொள்கை என்று அறிவிக்கப்பட்டு அதற்காக ஒரு குழு போட்டு அந்த குழு பரிந்துரை செய்திருக்கிறது. ஒரு ஆதரவு விலை நெல்லுக்கும், கரும்புக்கும், கோதுமைக்கும், வேளாண் உற்பத்தி பொருள்களுக்கும் நிர்ணயிக்க வேண்டும் என்று. அதை மறுக்கிற ஒரு நபர் தமிழ்நாட்டில் வந்து நின்று கொண்டு, பல்லடத்தில் நின்று கொண்டு, சேலத்தில் நின்று கொண்டு, தூத்துக்குடியில் நின்று கொண்டு விவசாயிகளுக்கு நாங்கள் எங்களை விட்டா வேற நாதி இல்லை என்று சொல்வது எவ்வளவு நேர்மை அது? என்ன நேர்மை அது? அடுத்து மீனவர் சொல்றார், அன்றாடம் மீனவர்கள் நம்ம கடல்ல கைது செய்யப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், சூறையாடப்படுகிறார்கள். சிங்கள வெறியர்களால், சிங்கள கடற்கொள்ளையர்களால், சிங்கள இராணுவத்தால். அன்றாடம் இப்பொழுது ஜெயிலில் 40-50 பேர் இருப்பாங்க. இலங்கை சிறையில் மீன் பிடிக்க போக முடியவில்லை. அவர்கள் வாழ்வாதாரம், லட்சக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அப்படியே நொந்து நூலாகி கிடக்கிறார்கள். இங்கே வந்து இருந்துகிட்டு இருந்த நபர் சொல்லுகிறார், நேற்று, அதாவது 19/3/2024 அன்று சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார். மீனவர்கள் நலன் காக்கப்படவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். விவசாயிகள் நலன், மீனவர்கள் நலன் காக்க தேசிய ND இவங்களுடைய பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அந்த ஒரு தடவையாவது இலங்கை அரசு எங்களுடைய மீனவர்களை சுட்டு கொன்றது அல்லது காயப்படுத்தியது, அடித்து விரட்டியது, கைது செய்தது தவறு என்று மோடி கண்டித்தது உண்டா? அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அந்த அம்மா சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தார்களே அவர்கள் இருந்த போதும் சரி, எப்பொழுதாவது கண்டித்தது உண்டா? ஒரு தடவை கண்டித்தது உண்டா? கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோருகிறோம். அது இந்திரா காந்தி கொடுத்தது. அதனால தான் வந்த தீவினை 1974 வாக்கில் கொடுத்தது. தூக்கி தமிழ்நாட்டு இடத்தை, கச்சத்தீவை தூக்கி சிங்கள சகோதரர்களுக்கு கொடுத்தார் இந்திரா காந்தி. அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதிக்கும் கிடையாது, திமுக ஆட்சிக்கும் கிடையாது. சம்பிரதாயத்துக்கு எடுத்து விட்டு விட்டார்கள். அந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இதே ஒரு எல்லை வடக்க இருந்தால் ஒரு 10 அங்குலம் சீனாக்காரனோ பாகிஸ்தான்காரனோ ஆக்கிரமிச்சிருந்தா மோடி விடுவாரா? 10 அங்குலம் தமிழர்களுடைய நிலம் கச்சத்தீவு. அது தமிழனிடம் இருப்பதை விட நம்முடைய பங்காளி சிங்களிடம் இருப்பதே மேல் என்று காங்கிரஸ் கொடுத்தது, பாஜக ஆதரித்தது, இன்றைக்கு பாஜக ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் பேசக்கூடாது. எங்கேயாவது போய் அடிச்சு கப்சா விடு, மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். எங்க மண்ணில் அப்படியே அங்கே போய் கேட்டுப்பார். அப்படியே சபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இப்போ பொய்ன்னா பொய், கொஞ்ச நஞ்ச பொய் இல்லை. இப்படி ஒரு தலைமை அமைச்சர் இவ்வளவு பகிரங்கமா ஒரு தாராளமா பொய்யை அவுத்து விட்டது யாருமே இல்லைங்க. நான் மாணவ பருவத்தில் இருந்த போதெல்லாம் பண்டித நேரு இருந்தார். அவரை பற்றி பெரிய புகழ் அப்போ இருக்கும் போக்குவரத்து ஒரு பெரிய அவருடைய கீர்த்திகள் நிறைய பேசப்படும் வச்சுருங்க. அதுக்கு பிறகு எடுத்ததுங்களேன், நமக்கு 1000 கோபதாபங்கள் இருக்குது. சர்வாதிகாரியாக இருந்தார் இந்திரா காந்தி, எல்லாம் இருக்குது. இப்படி பேசுனது உண்டா? இந்திரா காந்தி எல்லாம் இப்படி எங்கேயாவது இப்படி பொய் பேசுனது உண்டா? மொராஜி தேசாய் இப்படி பொய் பேசுனது உண்டா? தேவகவுடா 13 மாதம் இருந்தாருங்க கர்நாடகத்துக்காரர், இவ்வளவு இந்த மாதிரி பொய் பேசுனது உண்டா? ஏன் இதே பாஜக தலைவர் வாஜ்பாய் இருந்தார், அவர் பொய் பேசுனது உண்டா? இவ்வளவு பொய் பேசுனது உண்டா? மோடி போல பொய் பேசுனது கிடையாது. பொய் கஞ்சான். அடுத்து சொல்றாரு பாருங்க, தமிழகத்துக்கு நிதி தர தயாராக, நான் தமிழகத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் நிதி அளிக்க மத்திய அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் இங்குள்ள அரசு அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என திட்டம் போடுகிறது. பல லட்சம் கோடி தயாராக. இப்போ நடந்த வெள்ளம், மழை வெள்ளத்துல பாதிப்பு வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு படுமோசமாக பாதிக்கப்பட்டது. வணிக நிலையங்கள் அழிந்தன. தென் தமிழ்நாட்டிலெல்லாம் வணிக நிறுவனங்கள் அழிந்தன.
வேளாண் நிலங்கள் அழிந்தன, ஏரிகள் குளங்கள் உடைப்படுத்து பாழாய் போயின, விவசாயமே போச்சு, மக்களுடைய வாழ்க்கையும் போச்சு. ஒரு பைசா, ஒரு ரூபாய் அதுக்கு நிவாரணம் சிறப்பாக கொடுத்தது உண்டா? ஒரு ரூபாய் கொடுத்தது உண்டா மோடி? ஏன் ரூபாய் கொடுத்துட்டு நீ கண்காணிங்கள? உங்களை யார் வேண்டாங்கிறாங்க? அது சரியா செலவாகுதா என்ன இல்லையான்னு கண்காணிங்க. அதுக்கான வாய்ப்பா இல்லை? எவ்வளவு பொய் பாருங்க, ஒரு பொய். அப்படிப்பட்ட ஒரு பொய்யை பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப மோசம். அதாவது அளவே இல்லாத பொய். அடுத்தது தமிழை பாராட்டுவது. அதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து தமிழை பாராட்டுறது. நான் ஒன்று கேட்குறேன், தமிழ் மீது உண்மையில் பற்று இருந்தால் நீங்கள் இதில் கோயம்புத்தூரில் 1998 மத கலவரத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினீர்கள் படங்கள் வச்சு. அவங்களுக்கு செலுத்தினீங்க, அது உங்களுடைய நிலைப்பாடு, அது நம்ம ஒன்றும் குறை சொல்லலை, அது சரி. அதில் பாரத அன்னை படத்தையும் வைத்து அஞ்சலி செலுத்தினீங்க. பாரத அன்னைக்கு என்ன அதில் வந்தது? சரி, அப்படி வச்சுட்டீங்க. தமிழன்னையை ஏன் வைக்கலைங்க? தமிழன்னை படம் ஏன் வைக்கல? தமிழ்நாட்டில் செய்கிறோம், தமிழ் தான் உலகத்தில் மூத்த மொழின்னு சொல்கிறோம், தமிழை பாராட்டுறோம். தமிழன் தலையில், தமிழச்சி தலையில் ஐஸு வச்சு ஓட்டு வாங்கிறதுக்காக பொய்ய புழுகை என்ன வேணாலும் பேசலான்னு பேசுகிறீங்க. உங்களுக்கு உண்மையில் பற்று இருந்திருந்தால் பாரத அன்னை சிலை நீங்கள் வச்சிங்கன்னா, இப்போ படம் வைத்திருக்கிறதா தமிழன்னை படமும் வச்சு அதுக்கு மாலை போட்டிருக்கணும். ஏன் கோவையில் செய்யலை? சரி, நேற்று சேலத்தில் கூட்டத்தில் ஆரம்பிக்கும் போதே பேசுகிறாரு, பாரத அன்னை வாழ்க. ஏன் அடுத்த வரி தமிழன்னை வாழ்கன்னு சொல்ல வேண்டியதானே? நாக்கு சுழுகிக்குமா? ஏன் சொல்லலை? அப்போ எங்களை ஏமாத்துறதுக்கு, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துவதற்கு, தமிழை போற்றுவது போல் நடிப்பது, உண்மையில் தமிழ் மீது பற்றும் இல்லை, பாசமும் இல்லை, எதுவும் இல்லை, அதை கவிழ்க்கிறதுக்கு சரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு பிரதமருடைய வேலையாங்க. அது ஒரு தலைமை அமைச்சர். இதை கூட ஒரு அங்கங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ அலுவலகத்தில் செய்ய வேண்டிய சதி வேலையெல்லாம் பகிரங்கமாகவே தெருவில் இறங்கி செய்யக்கூடிய நிலைக்கு மோடி கீழே இறங்கி வந்துட்டார். அவர் பேசுகிறார் பாருங்க, என் கூட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு தூக்கமே இல்லை திமுக கூட்டணிக்கு என்கிறார். அதுக்கு திமுக கூட்டணி பதில் சொல்லுது, மறுநாள் என்ன பதில் சொல்லுது? எங்களை பார்த்துட்டு மோடிக்கு தான் தூக்கமே இல்லை, உங்கள் 2 பேராலையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தூக்கம் இல்லாமல் கிடக்கிறாங்க, பாஜக திமுக 2ஆலையும். எவ்வளவு ஒரு ஒரு அந்த காலத்தில் நாங்கள்லாம் அந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் பேசுவார். அப்போ ஒரு ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தார், காமராஜ் காங்கிரஸ் இருந்தார். பிறகுதான் திமுகவுக்கு மாறினார். திமுகவை திட்டுன்னா சாதாரண திட்டப்பட்டார், தீப்பொறி ஆறுமுகம் அப்படி பேசுவார். அந்த தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி பேசுறாருங்க ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் மோடி. திடீர்னு காமராஜ் மேல, மூப்பனார் மேல எல்லாம் பாசம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் நினைவுட்டேன்னா, மிஸ்டர் மோடி அவர்களே, நீங்க அப்ப RSSல இளம் தொண்டரா இருந்திருப்பீங்க. நீங்க இளமையிலிருந்து RSSல இருந்தவர்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறீங்க. காமராஜர் என்ன செஞ்சாருங்களா? அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து ஓஹோ என்று செல்வாக்கோடு இருந்தார் காமராஜ். அவர் தங்கியிருந்த வீட்டை தீ வைத்து கொளுத்தினார்கள் RSS காரர்கள், உங்க தொண்டர்படை. நீங்க இப்ப காமராஜர் பெருமையை பேசுறீங்களா தமிழ்நாட்டில்? இது என்ன பாருங்க. அந்த கூட்டத்துல அப்ப மாணவ பருவத்துல இவரோட கலந்தாரான்னு நமக்கு தெரியாது, அது சொல்றேன். இவர் மாணவராக இருந்தால் அது இளம் தொண்டர், RSS தொண்டராக இருந்த காலத்தில் தான் நடந்திருக்கு. RSS காரர்கள் கொளுத்தினார்கள். தப்பிச்சிட்டார், மயிரடியில் தப்பிச்சிட்டார் காமராஜர்.
டெல்லியில் 60களில் நடந்தது இது. என்ன சாதாரணமா அது? நீங்கள் வந்து இப்போ காமராஜர் பேசுகிறீங்க. அதுபோல் 2 இது நடக்குதுங்க இங்கே தமிழ்நாட்டில் தான். கப்சா அடிக்கிறதுல போட்டி 2 பேருக்கு, மோடிக்கும் ஸ்டாலினுக்கும். உலகத்துக்கே மாடல் அவர் ஸ்டாலின் எடுத்தீங்கன்னா உலகத்துக்கே மாடல், திராவிட மாடல், எல்லாம் சிறப்பாக இருக்குது, எல்லாம் இருக்குது, உலகமே எங்களை பின்பற்றணும் அப்படின்னு பெருமை. அந்த சாதனையை அவர் சொல்லுறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வாயத்திறந்தா தற்புகழ்ச்சி தான். ஸ்டாலின் வாயத்திறந்தா தற்புகழ்ச்சி தான். அது வந்து பிராட்டப், அது சின்ன வயசுலேருந்து வளர்ந்த முறை. அது தற்புகழ்ச்சி. அவர் வாயத்திறந்தா தற்புகழ்ச்சி வர வேண்டும். கட்சியில் உள்ள அடுத்தவர்கள் வாயத்திறந்தா ஸ்டாலின் புகழ்ச்சி வர வேண்டும். இதுதான் இந்த மாதிரி அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு. மோடிக்கும் ஸ்டாலின் ஆடிக்கும் 2 எதிரெதிரான 2, அதாவது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்ல, இந்த ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் சொல்லலாம். ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் ஸ்டாலின். அடிச்சு விடுறதுல அவ்வளவு மோசமா தமிழ்நாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளவு மோசமா அவர் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்றைக்கு 20/3/2024 அன்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 2024 மக்களவை தேர்தலுக்கான திமுக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையினுடைய முகப்புல சொல்றாரு, இந்தியாவை ஜனநாயக கூட்டாட்சி குடியரசாக நிலைநிறுத்துவதில் திமுக உறுதி கொண்டுள்ளது. நல்ல விஷயம்தான். ஜனநாயக கூட்டாட்சி குடியரசு. இந்த இதில் சொல்லியிருக்கிற சில விஷயங்களெல்லாம் அப்படியே ராகுல் காந்தியோட அல்லது மல்லிகார்ஜுன கார்கேயோட சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையாக வெளியிடுங்க ஸ்டாலின். அது வந்து நம்பிக்கை உண்டாகும். நீங்கள் சொல்கிற ஒன்றும் அதில் திராவிட மாடல் அரசின் வெற்றி முத்திரைகள் அப்படின்னு ஒரு தொடக்கத்திலே முகப்புரையிலே வருது. திராவிட மாடல் அரசின் வெற்றி முத்திரைகள் எப்பொழுதும் தொடங்கலாம். நீதி கட்சி காலத்திலே தொடங்கலாம். 1920 முதல் 37 வரை நீதி கட்சி ஆட்சி புரிந்தது. அதன் பயனாக தமிழ்நாடு சமூக நீதி இயக்கத்தின் தாயகமாக உருவெடுத்தது. 11ஆம் பக்கம், தேர்தல் அறிக்கையில 11ஆம் பக்கம். அந்த நம்ம மோடி அடிச்ச கப்சாவுக்கும் ஸ்டாலின் இப்போ விடுற கப்சாவுக்கு வேறுபாடு இல்லைங்க, சாதாரண இல்லை. முதல் விஷயம், 1920 முதல் 37 வரை நீதி கட்சி ஆட்சி நடந்தது. இடையில 4 ஆண்டுகள் டாக்டர் சுப்பராயன் என்ற தமிழர் முதலமைச்சராக இருந்து சுயேட்சை அரசு ஆட்சி நடத்தினாரு. அது இதில் சேர்த்தியா? உங்க சேர்த்தியா? அவர் நீதி கட்சிக்காரரா? நீதி கட்சி எலெக்ஷன்ல தோத்து போச்சு 1926. தனிப்பெரும்பான்மை கிடைக்கிற நீதி கட்சிக்கு. அப்போ இவர் சுயேட்சை வந்து சுயேட்சை அரசு ஆட்சி. 3 பேர் தான் மொத்த அமைச்சர்கள். சுப்பராயன் முதலமைச்சர், முத்தையா முதலியார் ஒரு அமைச்சர், ஒரு பிராமணர் ஒரு அமைச்சர். இவ்வளவுதான். 1926 டிசம்பரில் இருந்து 1930 அக்டோபர் வரையும் அவர் முதலமைச்சர். 4 ஆண்டு முதலமைச்சராக இருக்காரு. அந்த 4 ஆண்டு நீங்க சேர்த்து நீதி கட்சி ஆட்சின்னு சொல்றீங்களே, என்ன எப்படி? தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. நண்பர்களே, பெரியவர்களே, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, திமுக உள்ளவர்களும் தமிழர்களும் எண்ணி பாருங்க. ஏன் மறைக்கணும்? நீதி கட்சி ஆட்சி அந்த 4 ஆண்டு நடந்துச்சு. அடுத்தது, இடஒதுக்கீட்டு முதன்னு செயல்படுத்தினது யாரு? சுப்பராயன் ஆட்சி. அது வரலாற்று சார்ந்தது. உங்க பனகல் அரசர் செயல்படுத்தினதை காட்டுங்களே பார்ப்போம். அப்படியே பம்மாத்தா ஜெனரல் முத்தையா முதலியார் வந்து செயல்படுத்தினார். எந்த ஆட்சியில முத்தையா முதலியார் செயல்படுத்தினாரு? சுப்பராயன் முதல்வராக இருந்த அந்த காலத்துல பிரீமியர்னு பேரு, பிரதமர் என்று பேரு முதலமைச்சருக்கு. சுப்பராயன் பிரீமியராக இருந்த அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்த முத்தையா முதலியார்
நிறைவேற்றினார். முத்தையா முதலியார் சமூக நீதியில் உண்மையில அக்கறை உள்ளவர், ஒரு காங்கிரஸ்காரர். காங்கிரஸ் மைண்ட்ல இருந்தவர், வெளியில வந்தவர், திரும்பி காங்கிரஸ் சேர்ந்தார். அவரு சுப்பராயனே பின்னாடி காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. நேரு அமைச்சரவையில் இருந்தாரு, மாநில ஆளுநரா இருந்தாரு, சுப்பராயன் எல்லாமா இருந்தாரு. ஏன் அவர் தமிழன்ல, தமிழன் முதலமைச்சராக இருந்து வந்துடக்கூடாது இல்ல? பனகல் அரசருக்கும் பொப்புளி அரசருக்கும் தானே எல்லாம் போகணும். கலைஞர் கருணாநிதி, அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் வரலாறுலாம் அப்படித்தானே சொல்லுவாங்க. அவங்க பத்திரப்பதிவு துறையில முதலாக அதை செயல்படுத்தியவர் முத்தையா முதலியார். பனகல் அரசரை பற்றி நம்ம ஒண்ணும் அவர் முயற்சி எடுத்தாரு, வகுப்பு வாரி ஜீவோ போடுவதற்கு முயற்சி எடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. அது சரியா இல்லை. அந்த ஜீவோ அவர் ஆட்சியில செயல்படுத்தவில்லை. புதிய ஜீவோ போட்டு அதுக்கான ஃபார்முலா கணக்கெல்லாம் போட்டு இத்தனை பேர் இருந்தா இத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கணும், இத்தனை பேர் பிராமணர்கள் இருக்கணும், இத்தனை பேர் முஸ்லீம் இருக்கணும், அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு செயல்படுத்தின ஆட்சி முதலாக சுப்பராயன் ஆட்சி. செயல்படுத்திய அமைச்சர் முத்தையா முதலியார். இதை மறைச்சு பனகல் அரசருக்கும் பொப்புளி அரசருக்குமே பெருமை சேர்க்கிறீங்களே ஸ்டாலின், இது என்ன நியாயம்? இது இதான் திராவிடம். சும்மா திராவிடங்கிறாங்க. தமிழன் வந்துடக்கூடாது. அதே சமயம் தமிழ்நாட்டில் தேர் ஓட்டணும், எல்லா பதவிகளையும் அனுபவிக்கணும். இப்போ தமிழச்சியை மயக்கிக்கிறதுக்கு ஒரு அப்பப்போ தமிழன்கிறத பயன்படுத்திக்கணும். இறுதியாக தமிழர் அல்லாத பக்கமே இருக்கணும். அதனால திரும்ப நீதி கட்சி அவ்வளோ ஆட்சி இடஒதுக்கீடு கொண்டு வந்தது சவால் விடுங்க. புத்தகம் ஐயா புலவர் ராசு எழுதியிருக்காரு, அரசு ஆணையெல்லாம் எடுத்து போட்டு எழுதியிருக்காரு சுப்பராயன் வாழ்க்கை வரலாறு பற்றி. அது தப்புன்னா எழுதுங்க, நீங்க எல்லா வாதம்னா பேசுங்க. இப்படி பேசிக்கிட்டா இருப்பீங்க எல்லா கூட்டத்திலையும். இந்த ஒரு ஆவணத்துல உங்க தேர்தல் அறிக்கையில போடுறீங்க. இப்ப போட்டிருக்க தேர்தல் அறிக்கையில எப்படி 1920 37 வரை நீதி கட்சி ஆட்சி புரிஞ்சுதான். அவங்க தான் சமூக நீதியை கொண்டு வந்தாங்களாம். சமூக நீதிங்கிறது இடஒதுக்கீடு தானே முதன்மையானது. அதை கொண்டு வந்தது சுப்பராயன் என்ற தமிழன், முத்தையா முதலியார் என்ற தமிழன், பனகல் அரசர் அல்ல. இப்படி இந்த மாதிரி ஒன்னொன்னுமா பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மோடிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன வேறுபாடுங்கிறீங்க? ரெண்டும் ஒரே மாதிரி, பொய் சொல்ல கூச்சப்படாதவர்கள். இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து நாம் ஒரு திமுக போட்ட அந்த திட்டத்தில் கொள்கை அறிக்கை, இப்போ தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறாங்க. அதில் அடுக்கிறாங்க. கலைஞர் தான் முதன்னு 1969 அவர் முதல்வராக வந்த உடனே நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் ராஜமன்னார் குழு போட்டார் மாநிலத்து உரிமையை மீட்கிறதுக்காக. நீதிபதி ராஜமன்னார், அப்புறம் நீதிபதி சந்திரா ரெட்டி, போயிட்டு ஒரு தமிழன் லட்சுமண சாமி முதலியார். அதில் குழுவில் பாருங்க. இப்போ இப்படிலாம் பேசினா நீங்கள் ஏதோ என்ன விஷயமா இல்லை. இது தொடர்ந்து இப்படி வந்தால் எப்படிங்க இருக்கும்? இதை கண்டுக்காமல் இருப்போமா நம்ம? அவர் போட்டதில்ல யார்? கலைஞர் கருணாநிதி, ஆந்திரக்காரர் ராஜமன்னார். சரி, அதனால பண்ண ஒன்றும் இல்லை, போட்டீங்க, ரைட்டு இருக்கட்டும். அடுத்தது சந்திரா ரெட்டி, ஒரு நபர் நம்ம ஏஎல் முதலியார். இதை வச்சு இது ஒரு பிரச்சனை சொல்றேன், அதுக்கு அப்புறம் பேசுவோம். இந்த குழு பரிந்துரை வழங்கிவிட்டது. 71 வழங்கிருச்சு. அதை செயல்படுத்தலை. இதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கலைஞர் கருணாநிதி டெல்லிக்கு அனுப்புனார். அவங்களுக்கு கூட்டணி கட்சி ஆட்சி, கூட்டணி இருந்துச்சாலும் தெரியல. இப்போ இந்திரா காந்தியோட போன கொதிச்சான்னு தெரியல, அனுப்புனீங்க. அதுக்கு என்ன தொடர்ந்து முயற்சி எடுத்தீங்க அதை செயல்படுத்துறதுக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ அடுக்கிறார் ஸ்டாலின் பாருங்க. 69 நீதிபதி சந்திரா ரெட்டி முதலியார், ராஜமன்னார், சந்திரா ரெட்டி முதலியார், ஏஎல் முதலியார் குழு, லட்சுமண சாமி முதலியார்னு போட்டுருக்காங்க. அப்புறம்
1983 இந்திரா காந்தி அமைக்கிறார் நீதிபதி சர்க்காரியா, RS சர்க்காரியா, மாநிலங்களுக்கு அதிகாரிகளை பகிர்ந்து கொடுக்கறத பத்தி. அவரு பெருசா பண்ணல, சில திருத்தங்கள் சொன்னார் அவரு. சில விஷயங்கள் அதிகார பகிர்வு சொன்னார் சர்க்காரியா, அதையும் செயல்படுத்தல. இப்ப 2000 வாஜ்பாய் ஆட்சியில நீதிபதி வெங்கடாஜலையா தலைமையில ஒரு குழு போடுறாங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு. அந்த வெங்கடாஜலையா குழு அவங்களும் பரிந்துரை கொடுத்துட்டாங்க, அதையும் செயல்படுத்தல. கலைஞர் 2006 ஆட்சிக்கு வர்றாரு, இதெல்லாம் செயல்படுத்தாம கிடக்கே அப்படின்ட்டு கலைஞர் வற்புறுத்தல் என்ன நடக்குதான், நீதிபதி MM பூஞ்சி குழுவை வந்து அவர் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. இந்திய அரசு அமைக்குது. பூஞ்சி தலைமையில, நீதிபதி பூஞ்சி தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கிறார்கள். எந்த நடவடிக்கையும் இல்லை, ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இவையெல்லாம். இந்த வாசகம் யார் வாசகம்? ஸ்டாலினுடைய அறிக்கை வாசகம், தேர்தல் அறிக்கை வாசகம். ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன 4 குழுக்களுடைய பரிந்துரைகளும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில இப்போ சொல்லுகிறது. நீங்க யாரோட கூட்டணி? அப்ப அந்த 70-72 வரலும் அந்த அம்மாவோட இந்திரா காந்தி கூட்டணி முடிச்சு போச்சு விடுங்க. 80 கூட்டணி இந்திரா காங்கிரஸோட, திமுகவும் இந்திரா காந்தியும் கூட்டணி. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. ஏன் செயல்படுத்த வைக்கல? அப்பதான் நம்ம RS சர்க்காரியா குழு போடுது. சரி, அதன் பிறகு தேவகவுடா பிரதமர் ஆகுறாரு, அவரோட கூட்டணி அமைச்சரவையில் இருக்கீங்க. அதன் பிறகு வாஜ்பாய் தலைமை அமைச்சராக 5 ஆண்டுகள் இருக்காரு, அவரோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, அமைச்சர் பதவியில் இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்ப செயல்படுத்த வைக்கிறது. திரும்ப 2007 கலைஞர் வற்புறுத்தல்ல போட்டதா சொல்றீங்க பூஞ்சிக்குள். சரி, நீங்க 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தீங்க. ஏதோ கடைசி நேரத்தில் விலகுனீங்க, அது வேற. காங்கிரஸ் கூட்டணியில 10 ஆண்டு தொடர்ந்து மன்மோகன் சிங் தலைமை அமைச்சர், சோனியா காந்தி அம்மா வந்து டிஃபேக்டோ தலைமை அமைச்சர், நடைமுறையில் சட்டப்படி தலைமை அமைச்சர் வந்து இவர் மன்மோகன் சிங். 10 ஆண்டுகள் நீங்க இருந்தீங்கல்ல கூட்டணியா அமைச்சரவையில், ஏன் நீங்க செயல்படுத்தல? இப்ப எதுக்கு இங்க மக்கள்கிட்ட ஒப்பாரி வைக்கிறீங்க? நாங்க நல்லா தான் செஞ்சோம், அவங்க செய்யல. யார் அவங்க? உங்க கூட்டாளி தான் செய்யல. இந்திரா காந்தி செய்யல, மன்மோகன் சிங் செய்யல, வாஜ்பாய் செய்யல. அவங்களோட தான் கூட்டணி. யாரோட கூட்டணி இல்லை? நீங்க யாரோட கூட்டணி இல்லை? ஏன் செய்யவில்லை? அப்ப படிக்கிற பையங்க இளைஞர்கள் என்ன தெரியும், வற்புறுத்துறாங்கப்பா. ஸ்டாலின் நல்லா தான் வருது. ஏப்பா சும்மா ஒன்னை ஏமாத்துறதுக்காக போட்டிருக்க வாசகப்பா அதெல்லாம். இடஒதுக்கீடு, சமூக நீதி எல்லாம் தமிழன் தமிழச்சியை ஏமாத்துறதுக்காக போடுற வாசகம். அவங்க குடும்பம், அவங்க நலன்கள், அவங்க மந்திரி பதவி, அவங்க ஆட்சி, அது என்ன செய்யணுமோ அதை தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தந்துருக்க மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் சுட்டி காட்டிட்டு அப்படியே வந்து இருக்கிறது அது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்டாலின் மோடியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிங்க. டச்சில் எல்லாம் விடுறதுல அந்த ராகுல் காந்தி வந்து அவருடைய இந்த இந்திய ஒற்றுமை பயணம் முடிக்கிற நிறைவு கூட்டம் மும்பையில் நடக்குது. அதுல ராகுல் காந்தி வந்து மோடியை விமர்சனம் பண்றாரு. அவர் ஒரு தீய சக்தி அப்படிங்கிறது போல சொல்றாரு. அந்த தீய சக்தியை எதிர்த்து நம்ம போராடுறோம் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன தீய சக்தி என்னென்ன பண்ணுவாருங்கிறத சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு. அதை எப்படி திரிக்கிறார் மோடி பாருங்க. சாதாரண இல்ல, சக்தியை எதிர்த்து விட்டார். சக்தின்னா யாரு? பெண் சக்தி, பெண் தெய்வம். இந்தியா பெண் தெய்வத்தை தெய்வமாக வணங்குவது, முதல் தெய்வமாக வணங்குகிறது. இது ஒரு நேர்மையான கண்ணியமான ஒரு தர்க்கமா? இது ஒரு கட்சிக்கு அழகா? ஒரு தலைமை அமைச்சருக்கு அழகா? ஒரு தலைமை பாஜகவுடைய ஒரு மாவட்ட தலைவருக்கு கூட அழகு இல்லையே பேசுறது. ராகுல் காந்தி நாங்களும் விமர்சிப்போம், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் இப்படி பொய் போடுவோனுங்கிறேன்? பொய் போட்டு உடனே பெண் சக்தியை அப்படியே
அப்படியே பெண் சக்தி, எப்படி பெண் சக்தி, எத்தனை பேருக்கு பெண் சக்தி கொடுத்துட்ட நீ? இப்போ இது இந்த தேர்தலில் வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. சட்டத்தை ஐவாஷுக்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வச்சுட்டு இந்த தேர்தலில் அல்ல, பிறகுதான் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி கிடப்பில் போட்டு ஒரு ஐவாஷுக்காக போட்டீங்க. நாரி சக்தி, பெண் சக்தி மேல உனக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்துச்சுனாக்க இந்த தேர்தலே கொண்டு வந்துருக்கலாமே. 3 மாதம் 4 மாதம் பத்தாதா? அவகாசம் இருந்துச்சு இல்ல, ஏன் கொண்டு வர முடியாது? அவ்வளவு ஏமாற்று பேர் வழி. கைக்கு வந்ததை செயல்படுத்தாம நிறுத்தி வச்சுட்டு இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் என்பதை செயல்படுத்தாம கிடப்புல போட்ட ஒரு நபர் நாளைக்கு அடுத்த பிறகு இந்த மோடி வந்தால் பார்லிமெண்ட் தேர்தலே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அது அந்த மாதிரி நிலை இருக்கிறது. அப்போ நிலையில ஊருக்கு ஒரு பெண் சக்தி. அந்த சேலத்தில் இருந்துக்கிட்டு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம், பெண் சக்தி. சமயபுரம் மாரியம்மன் பெண் சக்தி, மதுரை மீனாட்சி பெண் சக்தி, கன்னியாகுமரி பகவதி அம்மன் பெண் சக்தி. சக்தி சக்தி எவ்வளவு வந்து மலிவா தமிழர்களை நினைச்சிருக்கணும் இந்த நபர். நம்ம பெண்களை ஆண்களை இவர் ஏதோ பெண்கள் பெண் உரிமைக்கு நிற்கிறது மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் பேசுறது. நான் பேசுறதுக்கு வந்து நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடாம அவங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க. தேர்தல் காலத்துல வந்து நாங்கள் பொதுவாக எட்டி நிற்கிறோம். தேர்தல் வேண்டும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஜனநாயகம் கூட என்பதில்லை. அதில் போய் முழு கவனத்தை செலுத்திக்கிட்டு இல்லாமல் மக்களை வந்து தமிழ் தேசிய உணர்வுகளை திரட்டி மக்கள் இந்த உரிமை கோருபவர்களாக மக்களை வளர்த்தெடுத்து மக்களின் இயக்கமாக தமிழ் தேசிய உரிமை மீட்பு இயக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம கவனச்சிதை வர வேண்டாம்ட்டு இந்த மாதிரி செயல்களை நம்ம தேர்தலிருந்து ஒதுங்கி நிற்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய அநீதிகளை இந்த மாதிரியான ஒரு மக்களை ஏமாத்துறத இதுலேயே எல்லாம் நடந்துறது போல காட்டிக்கிட்டு ஒரு பொய் புரட்டு சொல்வதை நம்ம அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாடு உரிமை தமிழ்நாட்டுக்கு பேசுகிறோம். இப்போ நமக்கு நெருக்கம் மாதிரி ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கலாரு பாருங்களேன். மாநிலத்துக்கு நின்னது வேணும், அது வேணும், இது வேணும்னு ஏதோ நெருக்கமாக தன்னாட்சி இருக்கிறது போல. அப்போ இது ஒரு மோசடி இல்லையா? அது இவங்க ஆட்சியில் தான், இவங்கெல்லாம் முதல்வராக இருக்கிற காலங்களில் தான் தமிழ்நாட்டில் இருந்த கல்வி உரிமையெல்லாம் பறி போனது. இவங்களும் சேர்த்து தான் ஓட்டு போட்டு தான் என்ஐஏ வந்தது. 2008 வாக்கில் தேசிய புலனாய்வு முகமை என்று காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ளே போனாக்கா சிபிஐ அந்த மாநில அரசுடைய அனுமதி பெற்று தகவல் தெரிவித்துவிட்டு போக வேண்டும் என்று இருக்கிறது இப்போ விதிமுறை. அது தேவையில்லை. நேரடியாக போய் யாரை வேணாலும் கைது பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த கோர்ட்டையும் தனது கோர்ட்டை அறிவிச்சுக்கலாம் என்ற சட்டத்தை அதே மன்மோகன் சிங் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வந்துச்சு. திமுக ஆட்சி தான் ஓட்டு போட்டுச்சு. நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் மிஸ்டர் ஸ்டாலின்? நீங்க பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது உங்க திமுக ஆட்சி நீங்க ஆரம்பிக்கும் போது தான் ஜிஎஸ்டி அவங்க ஆரம்பிச்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி திட்டம் போட்டு கொடுத்தது காங்கிரஸ், செயல்படுத்தினது பாஜக. அதனால நாங்க காங்கிரஸும் பாஜகவும் அண்ணன் தம்பின்னு சொல்லுவோம். நீட்டு தேர்வு, மருத்துவக் கல்லூரிக்கு நீட்டு தேர்வு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. நீங்க கூட்டணியா இருக்கீங்க. செயல்படுத்தியது மோடி ஆட்சி. அப்போ இந்த இந்த காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு மாநில உரிமைகள்லாம் பறிச்சது யாரு? அந்த காங்கிரஸ் கூட்டணி இருந்துக்கிட்டு நீங்க பறிக்க விட்டீங்கல்ல. சரி, போனது போகட்டும். இப்ப நான் விழிப்புணர்வு அடைந்து விட்டேன், வரலாற்றில் பாடம் கற்றுக் கொண்டு விட்டேன் என்று ஸ்டாலின் வெளிப்படையா சொல்லிட்டு வரட்டும். சொல்லிட்டு வந்து இந்தந்த உரிமைகள் தமிழ்நாட்டுக்கு வேண்டும், நாம தேர்தல் கூட்டறிக்கையை வெளியிடணும். காங்கிரஸும் நம்மளும், மற்ற கட்சிகள்லாம் வருதோ இல்லையோ, நீங்க 2 பேர் தான் முக்கியம். காங்கிரஸும் திமுகவும் கூட்டறிக்கையா தேர்தலை விடுங்க. 361 நீக்கணுங்கிறீங்க அரசியல் சட்டத்துல இருந்து. சரிதான், அது தப்பு கிடையாது. அரசியல் சட்டத்துல 361 என்பது ஆளுநர் மீதும் குடியரசுத் தலைவர் மீதும் எங்கேயும் எந்த வழக்கும் போடக்கூடாது, எந்த கோர்ட்டும் விசாரிக்க கூடாது, எந்த வழக்கும் போடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அது கூடாதுங்கிறீங்க. சரிதான், அதை வைங்க. நீங்களும் காங்கிரஸும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அந்த கோரிக்கை ஒன்று வைங்க. அடுத்தது, மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய 356 அதிகாரம் அந்த பிரிவை, அரசமைப்பு சட்ட உறுப்பை நீக்க வேண்டும் என்கிறீர்கள். சரியான கோரிக்கை, அது வைங்க. இது போல இந்த மாநிலத்துக்கு மீண்டும் மீண்டும் இந்த விவசாய வேளாண்மையெல்லாம் அவன் தலையிடக்கூடாது மத்திய அரசு
அதுபோல் கல்வி மீண்டும் மாநிலத்துக்கே வர வேண்டும், பொதுப்பட்டியல் கூடாது என்று இதெல்லாம் வைங்க. இதையெல்லாம் வச்சு பொதுவாக கையெழுத்து போட்டு கூட்டறிக்கையா காங்கிரஸும் நீங்களும் வெளியிடுங்க. என்ன அர்த்தம் அது? காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி சேர்ந்ததான் நாட்டையே பாதுகாக்க முடியும்னு சொல்றீங்க. அப்ப 2 பேரும் இதுல என்ன மாற்றுக்கிறது இருக்கு உங்களுக்கு? 2 பேரும் கூட்டறிக்கை வெளியிடுங்க. கேட்கணும் ஒருத்தரும். சும்மா ஏமாத்துறதுக்காக இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க திமுகவில். காங்கிரஸ் ஆட்களும் பேசுவாங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க. தலைமை மல்லிகார்ஜுன கார்கே அல்லது ராகுல் காந்தி ஸ்டாலினும் கையெழுத்து போட்டு ஒரு கூட்டறிக்கையை விடுங்க. இப்போ தன்னாட்சி வேணும் மாதிரி அப்படிங்கிறத கூட்டறிக்கையை விடுங்க. அப்படிலாம் இல்லைன்னா அப்புறம் என்னது, யாரை ஏமாத்துறீங்கிறேன்? பழைய கூடி கதவை திரடி பழைய மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். தேர்தலுக்கு வந்தால் ஏமாத்திக்கிட்டு தயவு பண்ணுவீங்க. அடுத்த தடவை எதுவும் பணக்கு வந்துச்சுன்னா அடுத்த தடவை பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருவீங்க. நீங்கள்லாம் எங்கள் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்றணும், நாங்கள் தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம் என்று புருடா விட்டா என்ன பொருள் இது? இதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதாரண இதில் புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, சாதாரண புதுவைக்கு மாநில தகுதி வேணுங்க. காங்கிரஸோடு அந்த நான் சொல்கிற பட்டியலில் புதுவைக்கு மாநில தகுதி வேண்டும், முழு மாநில தகுதி நாங்கள் கொண்டு வருவோம்னு ஒரு அறிக்கை கொடுங்க. கூட்டறிக்கையில் அதையும் ஒன்றா சேர்த்துங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் நீங்கள் கூட்டறிக்கை சேர்த்துக்காம நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இந்தியாவுக்கே வெளிச்சம் காட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன இருந்தது? இதையெல்லாம் கேட்காத அப்படியே நம்பிக்கிட்டு போகிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து அவனு விழிப்புணர்வு பெற்று அங்கங்க நடக்கிற விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்கு, நுணுக்கமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் வந்து விட்டார்கள். பழைய மாதிரி ஓட்ட முடியாது, கதையை போய் சொல்லிட்டு தெரிய முடியாது. இப்போ அந்த ஆண்களும் இளைஞர்களும் மாற்ற நம்ம சிந்திக்கணும். அதுதான் நான் சொல்றது. உங்களுக்கு தெரியுது, கண்டுபிடிக்க தெரியுது, சூழ்ச்சின்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. நமக்கு மாற்று என்ன, எப்படி நடக்குது, என்ன நடக்குது என்பதை நீங்கள் யோசிக்கணும். ஆனால் அடிப்படையான விஷயம், நமக்கு முழு உரிமை இல்லை. ஒரு 8 கோடி தமிழர்கள் இருக்கும் அந்த தமிழ்நாட்டில். 8 கோடி மக்களுக்கு முழு உரிமை இல்லை, இறையாண்மை உள்ள உரிமை கிடையாது. டெல்லிக்கு கீழே இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அவன் நம்ம உரிமையை பறிச்சுக்கிட்டே இருக்கான், ஒன்றுன்னா பறிச்சுக்கிட்டு இருக்கான். இருக்கிறத பாதுகாப்பான், இருக்கிறதையாவது பாதுகாப்புன்னு போனீங்கன்னா இழந்ததெல்லாம் மீட்காம இருக்கிறத எப்படி பாதுகாக்க முடியும்? இருக்கிறதும் போய்கிட்டே தான் இருக்கும். எனவே புதுசா ஒரு அரசியல் சட்டமே வர வேண்டிய அளவுக்கான கோரிக்கைகளை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாரும் வைக்கிறாங்க, நம்ம மாநிலத்தில் வைங்க, நம்ம தமிழ்நாட்டில் வைங்க. இந்த புரிதலுக்கு வாங்க. வரலாறு உலகம் பூரா மாறிக்கிட்டு இருக்கு. உலக வரலாறு, உலக அழுத்தம் இருக்கு. இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களையும் அந்தந்த இனத்தினுடைய குரல் ஓங்கி ஒலித்து வெளிப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அதனால எதிர்காலம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு வாய்ப்பானதாக தான் இருக்கும். இந்த நம்பிக்கையோடு நம்ம பேசி ஒரு மாற்று திட்டத்தை, மாற்று கோரிக்கைகள் வச்சு மாற்று திட்டத்தையும் வைக்கணும். இவர்களெல்லாம் விமர்சனம் பண்ணால் போதாது. அந்த வகையில் தான். ஏனென்றால் இருக்கு இந்த தேர்தல் திருவிழாவில், நம்ம திருவிழாவோட இல்லை, இப்போ அது ஒரு பெரிய சூதாட்ட விழா மாதிரி ஆயிடுச்சு தேர்தல் என்பது. அது அவ்வளவு மோசமாக இருக்கு. யார் யாரை மிஞ்சி ஏமாத்துறது, வாசகங்களை பயன்படுத்துறது என்ற மோசடியாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் எழுதினார், 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார் நம்ம கவிஞர் ஈரோடு தமிழன்பன். இப்பொழுது அப்படிலாம் எழுத மாட்டான்னு நினைக்கிறேன். அதை அப்போ படித்தது அப்படிங்க நினைவு இருக்கு எனக்கு. இப்பொழுதெல்லாம் பஞ்சதந்திர காட்டில் நரிகளே இல்லை, காரணம் அவையெல்லாம் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டன. இப்பொழுதெல்லாம் கண்ணபிரான்கள் துரியோதனர்களுக்கு தேரோட்ட போய்விட்டார்கள், காரணம் துரியோதனன் கொடுக்கும் அடிப்படை சம்பளமும் அகவிலைப்படியும் அதிகமாம் அப்படின்னு அந்த கவிதை போயிட்டு இருக்கோம். அப்படி மோசமாக போயிடுச்சு அரசியல் என்பது. படும் மோசமாக இருக்கிறது. இதில் மாற்று சிந்தனையோடு நம்ம இன்னது நடக்க வேண்டும், இதுக்கு மாற்ற வேண்டும், இதை திருத்த வேண்டும், இதை முறிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் திறனாய்வுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.